Hey guys, Jay Bonesh here. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் ஃபினான்ஸ் பற்றி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. பட் நான் அடுத்த ஒரு மேபி 1 மந்த்துக்கு வந்து ஃபுல்லாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் 2 விதமாக வீடியோஸ் போகலான்ட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ அல்காரிதம் படிக்கிறது நீங்கள் சொன்ன மெத்தட் நல்லா இருந்துச்சு, பட் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போடுங்க ப்ரோன்ட்டு. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் இந்த அல்காரிதம் படிக்கிறதுல ஈஸி தான், பட் அதுக்கு முன்னாடி டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, அரேனா என்ன, லிங்க் லிஸ்ட் என்ன, இந்த மாதிரி பேசிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் அந்த அல்காரிதம் படித்ததுக்கப்புறம் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னன்ற ஒரு இன்டர்வியூ வீடியோ மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். பட் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஆல்ரெடி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு தெரியாத ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனாவது இந்த வீடியோவில் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த பேசிக்ஸ் நம்ம கவர் பண்ணுற வீடியோஸில் கூட நம்ம டீப்பாக போக போகிறோம். சி கைஸ், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வந்து நீங்கள் கிராக் பண்ணணும், ஒரு ஈவன் ஜோஹோ கிராக் பண்ணணும், ஒரு எனி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கிராக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் படித்த வரையும் நீங்கள் தெளிவாக டீப்பாக படிச்சிருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஜோஹோவில் 2-3 வாட்டி கேம்பஸ் இன்டர்வியூ போய் நான் இன்டர்வியூஸ் எடுத்துருக்கிறேன். பப்மேட்டிக்கில் இப்போ அப்பப்போ வந்து 2 வாரத்துக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கணுன்ற மாதிரி மேண்டேட்ரி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இங்கே 1.5 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் எடுக்கிற எல்லா இன்டர்வியூஸ்லேயும் நான் எதிர்பார்க்குறதும் சரி, ஆர் என்னோட மேனேஜர் எதிர்பார்க்குறதும் சரி, ஒரு கேண்டிடேட்ஸ் கிட்ட அவன் சொல்கிற வரையும் அவன் தெளிவாக சொல்கிறானா, அவன் படித்த வரையும் அவன் தெளிவாக படிச்சிருக்கானா, இதை எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு அரே படித்தா கூட அதை டீப் லெவலில் நீட்டாக படித்து வச்சுருக்கணும். ஸோ டு பி ஆனஸ்ட், ஜோஹோ கிராக் பண்ணணும் அப்படின்னா ஆர் எனி ப்ராடக்ட் பேஸ் நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பயங்கரமாக ட்ரீ கிராஃப்லாம் கூட படிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் அரே, லிங்க் லிஸ்ட், ஹேஷ் மேப் இதுவரை பேசிக் ப்ராப்ளம்ஸை ஓரளவுக்கு பேசிக் டாபிக்ஸில் இருக்க டீப் ப்ராப்ளம்ஸை நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கனாலே யூ கேன் ஈஸிலி கெட் 10 to 15 LPA ஜாப். சரி, ஓகே. இப்போது இந்த ஒயிட் போர்ட் செஷன் வீடியோ இதுக்கப்புறம் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன டீப்பாக கவர் பண்ண போகிறோம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இருக்க போது. இதோட ஒயிட் போர்ட் செஷன் வந்து நான் இப்போ அட்டாச் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இல்லைனா திடீர்னு கார்லேருந்து ஒயிட் போர்ட் செஷன் மாறும்னு நினச்சிடாதீங்க, இன்றைக்கி ஆஃபீஸ் போக முடியல. பட் ஸோ இந்த ஒயிட் போர்ட் செஷன் வீடியோ வந்து ரொம்ப பழைய ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, பட் அது இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, சம்டைம்ஸ் எனக்கு வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஆப்டி கொஷின் பார்க்குறேன், டக்குன்னு எனக்கு வந்து ஒரு விஷயம் நான் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நான் எடுத்த வீடியோ நானே பார்த்து ரெஃபர் பண்ணிப்பேன். ஏன்னா நான் இப்போ எடுத்த வீடியோ வந்து நாட் ஜஸ்ட் நார்மல் வீடியோ. ஒரு டாபிக் எடுத்தேன் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா வீடியோஸ், எல்லா ரெஃபரன்ஸும் படித்து அதில் இருக்குதுலே வந்து என்ன சொல்கிறது, ஒரு டாபிக் எடுத்தால் இருக்குது எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி கலெக்டிவாக ஒரு வீடியோவில் கொடுக்கணும்னு நினச்சி அதுக்கு பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு எடுத்த வீடியோஸ். அந்த வீடியோஸ்லாம் இப்போது பார்க்கவும் அந்த வீடியோஸ் நல்லா இருக்குது. ஸோ ஒயிட் போர்ட் செஷனை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை, உங்களோட குவரிஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு லெட்ஸ் மேக் கோடிங் சிம்பிள். இந்த வீடியோ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ தான். இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கும் டேட்டாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம்னா, ஸோ ப்ரோக்ராம்ன்றது ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். டேட்டான்றது அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த டேட்டா மூலமாக அப்ளை ஆகி யூசருக்கு பிடிச்ச மாதிரி டேட்டாவை காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் சர்ச் இன்ஜின் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் சர்ச் இன்ஜினில் நீங்கள் என்ன சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த கீவேர்ட்ஸ், லைக் நீங்கள் லெட்ஸ் மேக் கோடிங் சிம்பிளே சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டேட்டா. அந்த டேட்டா கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது, சர்ச் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. ஸோ அது வந்து ஒன்றும் டேட்டா. ஸோ டேட்டான்றது என்னது, ஜென்ரலாக வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அந்த டேட்டா மேனிபுலேட் பண்ணி அந்த டேட்டாவில் நிறைய அல்காரிதம்ஸ்லாம் அப்ளை பண்ணி யூசருக்கு பிடிச்ச மாதிரி டேட்டாவை காட்டிடும். ஸோ இதுதான் வந்து டேட்டாவுக்கும் ப்ரோக்ராமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னாலே நீங்கள் பெரும்பாலும் எல்லாரும் என்ன ஆன்சர் சொல்லுவாங்க அப்படின்னா, டேட்டா வந்து எப்படி ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக ஸ்டோர் பண்ணுறோமோ, எப்படி வந்து நம்ம எஃபிஷியண்டாக டேட்டா ஸ்டோர் பண்ணுறோமோ அதான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்சர் கரெக்டு தான், பட் எக்ஸாக்டாக கரெக்ட் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆன்சர் இது 3த்துக்கும் பொருந்தும். ஆக்சுவலாக இது 3மே தான் மீன் பண்ணுது. டேட்டா பேஸும் நீங்கள் டேட்டா வந்து எஃபிஷியண்டாக எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தா டேட்டா பேஸும் இருக்க போகுது. டேட்டா வேரஸும் அப்படி தான். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம வந்து ஜென்ரிக்காக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வித்தியாசம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்ஃபேக்ட் இதுவே ஒரு இன்டர்வியூ கொஷின் தான். ஸோ டீப்பாக பார்ப்போம். ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன ஜென்ரிக் டெஃபினேஷன் பார்த்தோம். என்னது, நம்ம டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் பண்ணால் நம்மளால அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹவு வெல் யூ ஆர்கனைஸ் டேட்டா ஸோ தட் இட் கேன் பி யூஸ்ட் எஃபிஷியன்ட்லி, அதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரோட டெஃபினேஷன்.
அது ஒரு ஜென்ரிக் டெஃபினேஷன். ஸோ எக்ஸாக்ட் டெஃபினேஷன் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் CPU இருக்கும், மெயின் மெமரி இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ CPU அப்படின்னா ப்ராசஸர் லேமன் டேர்ம்ஸில், அதேமாதிரி மெயின் மெமரின்றது ரேம், ஹார்ட் டிஸ்க்ன்றது ஃபோன் ஸ்டோரேஜ் ஆர் லேப்டாப் ஸ்டோரேஜ். ஸோ ரேம்னா 6GB 8GB ரேம் நம்ம ஃபோனில் சொல்லுவோம் இல்லையா, அதான் ரேம். ஸ்டோரேஜ்ன்றது என்னது, ஃபோனோட 64GB ஸ்டோரேஜ் இருக்குது, 120GB ஸ்டோரேஜ் இருக்குது, லேப்பில் 1TB 1/2 TB, அது வந்து ஃபோன் ஸ்டோரேஜ், லேப்டாப் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் எங்கே வந்து யூஸ் ஆகுதுன்னு ஆக்சுவலாக இன்டர்னலாக பார்ப்போம். அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேப்டாப்பில் வந்து ஒரு MS Word ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க, அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறீங்க. அது கிளிக் பண்ண உடனே உள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ், இது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ். ஏன்னா இது வந்து டெம்பரரி, அந்த ஸ்டோரேஜ் மாறிட்டே இருக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பெர்மனன்ட் ஸ்டோரேஜில் இந்த MS Word வந்து இருக்கும், அதோட ப்ரோக்ராமோட ஃபைல். அதே மாதிரி அந்த MS Word நீங்கள் நிறையா வந்து டைப் பண்ணி சேவ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு அசோசியேட் ஆன டேட்டாஸ் ஃபைலும் இருக்கும். இது ரெண்டுமே வந்து மெயின் மெமரி கொண்டு வரப்படும். ஸோ இது வந்து ப்ரோக்ராம் ஃபைல், இது வந்து டேட்டா ஃபைல். ஸோ இங்கே மெயின் மெமரிக்குள்ள நீங்கள் எப்படி டேட்டா ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, எப்படி ஸ்ட்ரக்சராக வச்சிருக்கீங்களோ அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர், இது இல்லை. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன கேட்டிங்கன்னா, ஆர்கனைசிங் தி டேட்டா எஃபிஷியன்ட்லி டியூரிங் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம் அட் மெயின் மெமரி. ஸோ இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர், இதோட எக்ஸாக்ட் டெஃபினேஷன். நம்ம நிறைய டீப்பாக போய்ப்போம், டிஃப்ரெண்ட் டைப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ எந்தெந்த சினாரியில் எந்தெந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணால் நமக்கு எஃபிஷியன்ட் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் தான் பார்ப்போம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரோட இதுதான் வந்து டீப் இன்ட்ரோ. நெக்ஸ்ட்டு டேட்டா பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எது எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு மெயின் மெமரி கொண்டு வந்ததுக்கு அப்போ தான் நம்மளால எக்ஸிக்யூஷனே பண்ண முடியும். அப்போ தான் வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸர் ஹெல்ப் பண்ணும் இந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம டேட்டா எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு ப்ராசஸருக்கு ஈஸி வேலை. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் டேட்டா அந்த அளவுக்கு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அங்கே தான் உங்களோட நாலேஜ் இருக்குது. ஸோ நம்ம டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம், நம்ம அப்ளிகேஷன் எங்கே ரன் ஆக போகுது, மெயின் மெமரியில் ரன் ஆக போகுது. நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் நம்மளோட லாஜிக்கல் திங்கிங்கே வேலை செய்ய போகுது. ஸோ நம்ம பண்ணுற எல்லா ஒர்க்குமே இங்கே தான் நடக்குது. ஸோ இது இன்டர்னலில் எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே ஃபைன். இப்போ டேட்டா பேஸ் பார்த்துடலாம். ஸோ இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்போ டேட்டா பேஸ்னால் என்ன நீங்கள் கேட்கலாம். ஸோ டேட்டா பேஸ்ன்றது ஒன்றும் இல்லை, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பெர்மனன்ட் ஸ்டோரேஜில் டேபிள்ஸோட ரிலேஷனல் டேபிள்ஸோட நம்ம வச்சுருப்போம். நான் ஒரு ஸ்மால் ப்ரீஃப் இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன் டேட்டா பேஸ்க்கு. சும்மா டேபிளில் இங்கே இதுக்கு பதிலாக இந்த டேபிள் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். டேபிள்ஸ், ரிலேஷனல் டேபிள்ஸ். அதாவது ரிலேஷனல் டேபிள்ஸ் அப்படின்னா ஒரு டேபிளுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். லைக் பிரைமரி கீ மேப்பிங், ஃபாரின் கீ மேப்பிங், அது மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம ஃபர்தராக பார்த்துட்டு போவோம். அது நம்ம டேட்டா பேஸ் கோர்ஸ் தனியாக இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு டேட்டா பேஸ்னால் நீங்கள் இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா பேஸ்க்கும் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு என்ன வித்தியாசம். டேட்டா பேஸ்னால் பெர்மனன்ட் ஸ்டோரேஜில் வந்து நம்ம வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வச்சிருப்போம். அதை எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக மெயின் மெமரி கொண்டு வரலான்றது பிளான் போடுறது டேட்டா பேஸ் அங்கே. பட் மெயின் மெமரியில் வந்து எந்த அளவுக்கு ப்ராசஸருக்கு வந்து நம்ம ஈஸியாக டேட்டா வந்து கொடுக்குறது, டேட்டா ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் பண்ணுறது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரோட வேலை. ஃபைன். அப்போ டேட்டா வேர் ஹவுஸ்னால் என்ன நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்க, கூகுள், ஃபேஸ்புக், அவங்களாம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்காங்க டெய்லி பேசிஸில். டெய்லி அவ்வளோ டேட்டா க்ரோ ஆகிட்டே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு உங்களுக்கு வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேட் பண்ணதை நான் பார்க்கணும் ஃபேஸ்புக்கில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய டேட்டா சென்டர் வச்சு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட மல்டிபிள் அரேஸ் ஆஃப் டேட்டா பேசஸ், ஹார்ட் டிஸ்க் அரேஸ் ஆஃப் டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து லெகசி டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க 2 விதமான ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து லெகசி டேட்டா, இன்னொன்று ஆப்ரேஷனல் டேட்டா. ஆப்ரேஷனல் டேட்டான்றது கரண்ட்டாக வச்சுருக்க டேட்டா, அதாவது கரண்ட் யூசேஜ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஆப்ரேஷனல் டேட்டா. லெகசி டேட்டான்றது ஒரு யூசரோட ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 இயர்ஸ் பிஃபோர் சேட்டு, அதெல்லாம் வந்து டேட்டா வேர் ஹவுஸ். புரியுதுங்களா. ஸோ டேட்டா பேஸோட காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் தான் டேட்டா வேர் ஹவுஸ், இதுதாங்க. ஸோ பிக் டேட்டா அப்படின்னுவாங்க. ஸோ பிக் டேட்டான்றது ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு அதில் நம்ம நிறைய டேட்டா மைனிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டெசிஷன்ஸ் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் எடுத்துக்கோங்களேன். கூகுளில் வந்து நீங்கள் ஒன்று சர்ச் பண்ணிங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவில் ப்ரௌஸ் பண்ணி டேட்டா மைனிங் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குது.
ஸோ அதுவே அது ஒரு பிக் டேட்டா தான், புரியுதுங்களா? ஏன்னா ஏகப்பட்ட டேட்டா வேர்ஸஸ் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணுறதுல எது இருக்குதுலே வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்து டேட்டா மைண்ட் பண்ணி எடுத்து உங்களுக்கு கொடுக்குது. அது பிக் டேட்டா. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி differences between these four terms. These four terms may be confusing. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் இந்த இடத்துல இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம டேட்டாவை வந்து எந்த அளவுக்கு அழகாக எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குட் கோடர். அதுதான் அர்த்தம். தேங்க்யூ. நம்ம டேட்டா சர்ச்சஸோட ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ பார்த்தோம். இப்போ டேட்டா சர்ச்சஸ் ரிலேட்டடாக நம்ம என்னென்னலாம் இந்த சேனலில் டீப்பாக கற்றுக்க போகிறோன்னு ஒரு அவுட்லைன் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஆஸ் யூ சி அரேஸ், மேட்ரிசஸ், லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், கியூ, ட்ரீஸ், கிராஃப், ஹேஷிங் இதெல்லாம் பார்க்க போகிறோம். நான் ஏன் வந்து செப்பரேட்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஃபிசிக்கல் அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக வந்து உள்ளே எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அந்த அளவுக்கு டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ ஃபிசிக்கலாக ஹார்ட் டிஸ்கில் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்றது ஒரு ஐடியா இருக்குது ஒருத்தருக்கும். அதுதான் வந்து ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாம் வந்து லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதெல்லாம் ஏன் லாஜிக்கல் அப்படின்னா இது எல்லாமே வந்து லாஜிக் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். பட் அது மேலே ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி இப்படி யூஸ் பண்ணுவோம். அதனால் லாஜிக்கல். வெல் இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். போக போக நம்ம ஒன்று டீப்பாக பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் முக்கியமாக இந்த டாபிக் இது ஏன் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெக்கர்ஷன் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நடைமுறையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கர்ஷன் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் கோடிங்கில் நான் சொல்கிறேன். அப்புறம் ஏன் வந்து இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோக்ராமிங், ஒன்று ப்ராப்ளம் சால்விங். ப்ரோக்ராமிங்கிறது ஒன்றுமே இல்லை, அது வந்து ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் தான். லைக் சி, ஜாவா, C++, C#, பைத்தான் இதெல்லாம் வந்து ஒரு லாங்குவேஜில் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு காரணம் எப்படி ஓட்டுறது அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து ஒரு சின்டெக்ஸ் லேர்னிங்ஸ் மாதிரி தான். பட் ப்ராப்ளம் சால்விங்கே வேறு. ப்ராப்ளம் சால்விங்கிறது அது வந்து ஒரு லைஃப் டைம் லேர்னிங். ஏன்னா எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இந்த உலகத்தில் அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றா சால்வ் பண்ண போகிறீங்க. சால்வ் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ ப்ராப்ளம் சால்விங் வந்து ஒரு லைஃப் டைம் பார்ட். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோன்றதான் மேட்ரு. ஸோ ஏன் வந்து இப்போ நான் ரிகர்ஷன் இது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்விங் வந்து ரிகர்ஷனில் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ரிகர்ஷன்லாம் ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் தான் நம்ம ப்ராப்ளமே சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ரிகர்சிவ் அப்ரோச்சஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூனிக்காக தெரிவிங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நேச்சுரலாக நிறைய இருக்குன்ற ஒரு ஹோப் கொடுக்கும். ஆனால் இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ரிகர்ஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரிகர்ஷனில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், டு பி ஃப்ரங்க். அண்ட் சார்ட்டிங்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சார்ட்டிங் நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ என்னென்ன சார்ட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது, இது எந்தெந்த சின்னல் எந்தெந்த சார்ட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் ஆகுது அதுவும் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம சேனல் அவுட்லைன். அண்ட் இது எல்லாமே நம்ம வந்து சியில் தான் கற்றுக்க போகிறோம். ஏன் நம்ம சியில்னா சியில் வந்து இந்த மாதிரி பில்டின் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. ஜாவா எல்லாத்தையும் பில்டினாக இருக்குது. ஸோ நீங்கள் பில்டினாக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் சியில் நீங்களே கன்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒன்று கேட்கலாம், பில்டினாக இருக்கும்போது நான் இதுக்கு சியில் எல்லாம் கன்செப்ட் பண்ணிட்டு நான் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டு போகிறேன்லாம். அது கரெக்டு தான் ஆக்சுவலி. பட் என்ன இடத்துல எது யூஸ் பண்ணணுன்ற உங்களுக்கு தெரியணும்ல. எது யூஸ் பண்ண தெரியுதுக்கு அது வந்து எது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் சியில் ஒன்று எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அப்போ எந்த சின்னரில் எது யூஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சோம். அப்புறம் நீங்கள் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த லாங்குவேஜ் அந்த சப்போர்ட் பண்ண டேட்டா செட் எடுத்து சினரியை கேட்ட மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஸோ நீங்கள் சியில் எல்லாமே போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற லாங்குவேஜில் வந்து அது அத்துப்படி. அதுதான் என்னோட அர்த்தம். ஸோ நம்ம எல்லாமே சியில் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம வந்து பிரிட்டி மச் நல்லா கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். இதுதான் நம்ம வந்து படிக்க போகிற விஷயங்கள். பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்ன பிளான் வச்சுருக்கோன்னா டெய்லி ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ வந்து மோர் ஆர் லெஸ் மேக்ஸிமம் 10 to 12 மினிட்ஸ். நான் சொல்கிறது மேக்ஸிமம், முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக கவர் பண்ணுறேன். ஸோ டெய்லியும் இந்த ஒரு வீடியோ நீங்கள் 10 to 12 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு சாலிடாக 1 hour லேர்னிங். ஏன்னா நீங்கள் 1 hourல ஒரு டீப்பாக படிக்க வேண்டிய கான்செப்ட் 10 to 12 மினிட்ஸில் நாங்கள் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ரலாக வந்து அதான் வீடியோட பவரே. நாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறத விடவே நீங்கள் ஒரு புக்கை வந்து படிக்கிறீங்க, அந்த புக்கில் இருக்கிற நீங்களா படித்து அதை கற்றுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும். இது ஆல்ரெடி ஒருத்தர் புக்கு படித்தேன், அந்த புக்கு படித்தா அப்படியே உங்களுக்கு ஒருத்தன் கதை மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ அதுதான் இந்த வீடியோட பவரு. ஸோ இதுதான் எங்களோட ஐடியா. ஸோ டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க நான் நம்புகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் and hit the thumb button and stay tuned for more videos. Thank you. ஸோ உங்களுக்கு இந்த ஒயிட் போர்ட் செஷன் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன்.
ஸோ இதுக்கப்புறம் இந்த பேசிக்ஸ், டிஎஸ்ஏ பேசிக்ஸ், ஜாவா பேசிக்ஸ், ஊப்ஸ் பேசிக்ஸ், இதில் இருக்க ட்ரிக்கி கொஷின்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அல்காரிதத்தில் இறங்க முடியும். பட் டு பி ஆனஸ்ட் கைஸ், லேர்னிங் கர்வ் ஆக்சுவலி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு கம்மி தான் when compared to அதர் எக்ஸாம்ஸ். இப்போ நீங்கள் கேட் எக்ஸாம்ஸ் ஆர் நீட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் எடுத்தீங்கன்னா லேர்னிங் கர்வ்லாம் ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டு பி ஆனஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வந்து கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் வந்து டீப்பாக தான் இருக்க போகுது. கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அல்காரிதம்ஸ் வந்து ஸ்டோரி ஈஸியாக படிச்சுனா நான் சொல்கிறேன் முடியும் தான். பட் ஸ்டில் நீங்கள் எஃபர்ட் போடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னால் முடிஞ்சளவுக்கு என் சைடில் நான் புஷ் கொடுக்குறேன். உங்கள் சைடில் நீங்களும் புஷ் கொடுத்தா மட்டுமே சக்ஸஸ் பார்க்க முடியும். பட் யா, கூட சீக்கிரம் நல்ல யூஸ்ஃபுல் கனவோட பார்ப்போம். பை கைஸ்.